தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். We the leaders உடைய அத்தனை சொந்தங்களுக்கும் தமிழகத்தில் நம்மால மாற்ற முடியும் என்று நமக்கு நம்பிக்கை கொடுத்த ஆற்றல் மிகு எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் உட்பட இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு மட்டும் இந்த பொள்ளாச்சியை பார்க்கல, இந்தியா தேசம் மட்டும் பார்க்கல, ஒட்டுமொத்த உலக தமிழன் இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். தேசிய அளவில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகள் அணி திறந்து அண்ணன் என்ன பேச போறாரு, அண்ணன் எப்ப புது கட்சியை தொடங்க போறாரு, என்ன பேச போறார் அப்படின்னு, அரசியல் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு எல்லாரும் இந்த பொள்ளாச்சியை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சாதாரண ஒரு கிராமம், ஏதோ சென்னை இல்ல, திருச்சியில வைப்பாங்க முதல் மாநாடுனா, மதுரையில் வைப்பாங்க, அப்படியே கொங்கு பகுதினால கோயம்புத்தூர்லயோ சென்ட்ரலையோ வைப்பாங்க. தமிழ்நாட்டுடைய தென்மேற்கு ஒரு மூலையில பொள்ளாச்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்க அண்ணனுக்கு ஒட்டுமொத்த பொள்ளாச்சி மக்கள் சார்பாக, இந்த கோடான ஆயிரக்கணக்கான வீத லீடர்ஸ் தன்னார்வ தலைவர்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த மனதை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, ஏன் பொள்ளாச்சி, எதனால பொள்ளாச்சி? இன்னைக்கு இந்தியா பூரா உலகம் பூரா மாற்றத்திற்கான தலைவன் அண்ணாமலை சொல்லி லட்சக்கணக்கான ஒரு நாள் ஒரு கட்சி இல்ல, இயக்கம் இல்ல, எதுவும் பெருசா இல்ல, 8 வினாடி சொல்றாரு வீத லீடர்ஸ்ல மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லி. ஒரு மாத காலத்துல 19 லட்சம் மக்கள் தாகத்தோட இருந்திருக்காரு இந்த தலைவன் வேணும் என்று. ஆனா இதுக்கெல்லாம் பெருமை நாங்க தான். அந்த புரட்சி இந்த பொள்ளாச்சியில தான் ஆரம்பிச்சது. 2022 அண்ணன் பொள்ளாச்சிக்கு வரும்போது ஒரு மாவட்டத்தில் 50,000 மக்கள் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் அண்ணனுக்காக வந்து குவிந்தார்கள். அது வரலாறு. அதோட விட்டுச்சா, அண்ணன் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை வந்தாங்க. அண்ணன் ஊர் பூரா நடந்து எல்லா மாவட்டத்திலும் வந்தாரு. பொள்ளாச்சி கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அண்ணனை நடக்க முடியல, அண்ணனோட நடைக்கு தடை போட்ட மண் இந்த பொள்ளாச்சி மண். ஆனா இன்று லட்சக்கணக்கான பேர் இந்த அரங்க நிறைந்து வெளியே நிறைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்கிங்ல நிக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் போதைக்கு தடை போட போகிறது. இன்னைக்கு கூடிய கூட்டம் போதைக்கு தடை போடக்கூடிய கூட்டம். இன்னைக்கு எல்லாங்க வெயிலுனா கூலா சில்லுன்னு பீர் குடுன்னு கேட்பாங்க. ஆனா அண்ணாமலை இந்த மாற்றத்திற்கான மாநாட்டுக்காக அண்ணன் வெயிலுனா எங்க பொள்ளாச்சி இளநீரை குடிங்க, எங்க பதனிய குடிங்க, அந்த மாற்றம் இங்கிருந்து வரணும்னு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த கூட்டம் வித்தியாசமான கூட்டங்க. தமிழகம் இந்திய வரலாற்றுல இந்த மாதிரி கூட்டத்தை யாரும் பார்க்க முடியாது. மேடையில் யாரும் இல்ல, தலைவர் தலைவரோட தலைவராக எல்லா தலைவராக கீழே இருக்காரு. ஒரு கட் அவுட் இல்ல, முன்ன அலங்காரம் பார்த்திருப்பீங்க. தலைவர் கட் அவுட் இருக்கா? தலைவர் படம் தனியா போட்டிருக்கா? தலைவரை புகழ்ந்துட்டே இருக்காங்களா? தலைவர் சொல்லிட்டார், கூட்டத்தில் ஒருவனாக மாணவன் மத்தியில மாணவன் மாணவி இளைஞன் விவசாயி பெண்கள் அதோட சேர்த்து என்னவை தனியா வைக்க கூடாதுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டு இந்த கல் பாலிடிக்ஸுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைத்த தலைவன் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். மொமெண்டம் கொடுக்கறேன்னா கஷ்டப்பட்டு எங்க ஆளுங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க, மொமெண்டம் கொடுக்கறேன்றாங்க. மொமெண்டம் கட் அவுட்டுக்கு கெட் அவுட் சொன்ன தலைவன் எங்க தலைவன். ஸ்டேஜில் பேசுறவங்க எல்லாம் பார்த்தேன், நிறைய அரசியல் தலைவர்களுக்கு பயம் வந்திருக்கும்.
கோயம்புத்தூர் முன்னணி நரம்பியல் டாக்டர். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். டாக்டர் விஜயன் சார் அவர் மேடைக்கு வந்து பேசினதுக்கு அப்புறம் நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியலை விட்டு போயிருவாங்க. பெரிய டாக்டரை அரசியலாக பேச வைத்த தலைவன் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞனை கொடுங்கள் இந்த தேசத்தை மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னார். ஒரே ஒரு இளைஞன் 8 வினாடி எண்ணத்தாலும் நேர்மையிலேயே இளைஞனா இருக்கக்கூடிய 19 லட்சம் பேர் துப்பாக்கியில் இருந்து வருகின்ற தோட்டாவை போல அண்ணனுடைய சொல்லுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். தோட்டாவை போல ரொம்ப ஆச்சரியங்க. 10-12 நாள் இங்க இருந்தேன். ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்தாங்க. இது ஏதோ கொங்கு நாடு இல்ல, டெல்லியில இருந்து வந்தாரு. நான் மெரைன் இன்ஜினியருங்க, டெய்லி 40,000 ரூபாய் சம்பளம், மெரைன் கேப்டன், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், வீத லீடருக்கு வந்துட்டேன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்துச்சு. நானே பெருமையா பேசிட்டு இருப்பேன், நான் வீத லீடருக்கு வந்துட்டேன். மதுரையிலிருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்தார், நான் ப்ரொஃபசர் வேலையை விட்டுட்டேன், இனி வீத லீடர் தான் மாற்றத்துக்காகன்றாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போன, சத்தியமா சொல்றேன், 80 வயசு அம்மா சொல்லுது, எப்ப தம்பி அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரு? நான் சாகிறதுக்குள்ள, சத்தியமா நான் சாகிறதுக்குள்ள அவருக்கு ஒரு ஓட்டு போட்டுட்டு செத்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும் தம்பி, ஆரம்பிக்க சொல்ல தம்பி அப்படின்னாரு. போலீஸ் ஆபீசர் இன்னைக்கு வந்திருக்காங்க, எல்லாம் ஏசி ரேங்க்ல இருக்கவங்க. அண்ணனை பார்த்து ஒட்டுக்கா 20 பேர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க்ல இருக்கவங்க வீத லீடர்ஸ் வரன்றாங்க. ஃபாரின்ல இருந்து, மஸ்கட்ல இருந்து, துபாயில இருந்து இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து அண்ணாமலை என்ன கிட்ட கூட பார்க்க முடியல. அங்க தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நாளை கிளம்பி போறார். அண்ணன் ஒரு காலத்துல சொல்லுவாங்க எனக்கு பயமா இருக்குன்னு. உண்மையாலுமே அண்ணன் மீது பாசத்தை தாண்டி அந்த நம்பிக்கை ஒட்டுமொத்த சமுதாயம். டாக்டர் இங்க பாருங்க எவ்வளவு லீடிங் டாக்டர், அவங்கள பாக்குற கியூல இருப்பாங்க. டாக்டர், விவசாய மக்கள், கல்லூரி மாணவர், குழந்தைகள் என்ன எல்லாரும் அணிவகுத்திருக்காங்க. அண்ணன் பேசுறதுனால 2 கதையை சொல்லி சீக்கிரம் முடிச்சிடறேன். அண்ணா, அந்த போதை, ஒரு சாமி தவம் இருக்கார். அப்போ ஒரு அம்மா, கணவனை இழந்த அம்மா தலையில ஒரு கல்லை வைத்துக் கொண்டு இந்த சாராயத்தை வைத்துக் கொண்டு கையில ஒரு கை குழந்தை வச்சுட்டு விக்கிறதுக்கு போறாங்க. எங்கேயும் வியாபாரம் ஆகல. அப்ப போய் அவங்க கேக்குறாங்க, ஐயா எனக்கு ஏதாச்சும் நீங்க நல்லது பண்ணு, வாக்கு கொடுங்க, பண்றேன்ட்டார். சாராயம் 2 கிளாஸ் வாங்கி குடிங்கன்றார். அவர் சொல்ற, இதை மட்டும் நான் பண்ண முடியாது அம்மான்றார். சரிங்க, என்ன கல்யாணம் பண்ணி வச்சு வாழுங்க, என்னால வேற வழி இல்லைன்றாங்க. எனக்கு பெண்ணே ஆகாது, எனக்கு நான் பெண்கள் கூட அதெல்லாம் இல்ல, நான் பிரம்மச்சாரியா இருக்கேன்றார். என் குழந்தைய வளர்த்துங்க, எனக்கு ஆசைபாசம் இல்ல. சரி கொன்றுங்க, நான் கொலை பண்ண முடியுமா? முடியாதுன்றார். ஏதோ ஒன்று வாக்கு கொடுத்தீங்களே, சரி ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சா என்ன ஆக போகுதுன்னு குடிச்சிட்டார். சாராயம் குடித்த உடனே அந்த மயக்கம் மனிதனை மிருகமாக்கி அந்த பெண்ணு மீது அத்துமீறி அக்கோஷமா நடந்துக்கிறார். அந்த சூழ்நிலை குழந்தை அம்மான்னு அழுதுட்டு வருது, குழந்தையை தூக்கி வீசுறார், குழந்தை செத்துருது. எதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாமெல்லாம் மனிதராக இருக்கும் பொழுது இந்த போதம் தலைக்கேறினா அத்தனை கொடிய செயல்களையும் செய்யக்கூடிய மனிதனாக மாற்றுவதுதான் இது. இறுதியாக வீத லீடர்ஸ்க்காக ஒரு காட்டுலைங்க கிழக்கு பக்கம் தீ பிடிச்சு மேற்கு பக்கம் பரவிட்டே வருது. காட்டில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் மேற்கு நோக்கு ஓடிடுச்சு. யானை, புலி, சிங்கம், காட்டு ராஜா எல்லாம் ஓடிடுச்சு. இந்த காட்டை ஆட்சி செஞ்ச ராஜா எல்லாம் ஓடிட்டார். அப்புறம் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, ஒரே ஒரு குருவி மட்டும் மேற்கு பக்கம் இருந்து தீயறிகிற இடத்துக்கு அமைதியா போகுது. திரும்பி வரும்போது கத்திட்டே வருது, கீ கீ கீன்னு கத்திட்டே வருது. அப்புறம் மறுபடியும் மேற்கு நோக்கி போகும்போது அமைதியா போகுது தீக்கிட்ட. திருப்பி வரும்போது கீ கீ கீன்னு கத்திட்டே வருது. தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. காட்டுல இருக்க எல்லா மிருகவாசிகளும் எல்லாம் போய் என்ன பண்றேங்கிறாங்க. ஒரு குளத்துல இருந்து தண்ணிய குருவிய வாயில எடுத்துட்டு தீ எறிகிற இடத்துக்கு போய் தீக்கு மேல இருந்து அந்த ஒரு சொட்டு தண்ணியை விட்டுச்சாமா. போகும்போது கத்துனா அந்த தண்ணி கீழே விழுந்துரும், கத்தாம போகுது. திரும்பி வரும்போது எல்லாம் வாங்கன்னு கத்துது. அப்ப இதை அணைக்க முடியுமான்னு கேட்டாங்க. இந்த தீ அணையுதோ அணையிலையோ, அதில் இந்த காட்டுல நான் வாழ்ந்திருக்கேன், காத்து சுவாசம் குடிச்சிருக்கு, இடம் கொடுத்திருக்கு, பழம் கொடுத்திருக்கு. நான் இந்த சமுதாயத்துக்காக, இந்த காட்டுக்காக பாதிப்பு வரும்போது இறங்கி செய்வேன் என்று சொல்லுச்சு. அதுதாங்க வீத லீடர்ஸ், அண்ணனுடைய தலைமையிலான வீத லீடர்ஸ். கேலி செய்வாங்க, குடிச்சது தாங்க கூட்டத்துக்கே கூட்டிட்டு வர முடியும். கோட்டர் பாட்டில் இருந்தாதான் கூட்டத்துக்கு வர கூட்டத்தை மாத்தினார்.
குவார்டர் குடிக்காதன்னு சொல்லி கூட்ட வச்சார் என் தலைவன். முதல்ல கிண்டல் அடித்தாங்க, அப்புறம் நாம் இந்த சமுதாயத்துக்காக be the leaders. நிச்சயமாக இந்த போதையை இது ஒரு ப்ராசஸ்னர் அண்ணன் அந்த ப்ராசஸாக செய்து போதையை தமிழகத்திலிருந்து தமிழகம் போதையில்லா தமிழகமாக உருவாக்கும் வரை நம்ம ஓய மாட்டோம் என்று கூறி தமிழன் என்ற கலாச்சாரத்தோடும் தன்மானத்தோடும் இந்தியன் என்ற இருமாப்போடும் மனிதன் என்ற மாண்போடும் வீரநடை போட்டு இந்த சமுதாயத்தை மாற்றுவோம் என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.